கருத்து கணிப்பு இன்னைக்கு வர இருக்கு. யாரு வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். திமுக கூட்டணி மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும். ஒரு ஆல்டர்னேட்டிவா இப்ப திமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் தான் அப்படின்னு விஜய் பொசிஷன் பண்றாரு. டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் அவருடைய பொசிஷனிங்கா இருக்கு. தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏன்னு இங்க முதலமைச்சர் பொசிஷன் பண்ற மாதிரி டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு அவர் பொசிஷன் பண்றாரு. பெண்கள் இளைஞர்கள்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதே அவர் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பெரியார் அம்பேத்கர்லாம் விட நான் தான் புரட்சி பண்ணி அரசியலே மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அவரு. அப்ப மாற்றம்னு கிளைம் பண்ணக்கூடிய விஜய் எந்த விதமான மாற்றத்தை அரசியல் களத்துல காட்ட போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிவ்யூ, ஒரு ட்ரெய்லர் கூட அவர் காட்டல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு குழந்தை அம்மாவை அடிக்க போகுது, கையில் அந்த ஒரு 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 அபரிமிதமான ஒரு கோபம் வருது. அவங்க அம்மா டிவிகேக்கு ஓட்டு போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பேசினா, இன்னொரு குழந்தை விஜய் தோத்துட்டாருன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அவங்க அம்மாவை டைரக்டா பிளேம் பண்ணுது. விஜய் ஏன் கரூருக்கு அக்கௌண்டபிளா இல்லை? விஜய் ஏன் கரூருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல? பெரம்பூர்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கோலம் போட தெரிஞ்ச அவருக்கு ஏன் கரூருக்கு போய் அந்த 41 குடும்பங்களை சந்திக்க முடியல? From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான திருமதி ஷர்மிளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் உங்களோட. அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் வரப்போகுது. இந்த நெருங்கின டைமில் பேசுறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கருத்து கணிப்பு இன்னைக்கு வர இருக்கு. யார் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கருத்து கணிப்பு வந்தாலுமே மக்களுடைய தேர்வு யாராக வேணா இருக்கலாம். பட் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி. இல்ல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். திமுக கூட்டணி மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் பதவி ஏற்பாரு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஆரம்பத்திலேருந்தே ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா களத்துல எல்லாருடைய அப்ரோச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ திமுக சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவர் செஞ்ச அந்த நலத்திட்டங்களை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணாரு. ஒன்றிய அரசுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி மாநில அளவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணாரு. அவருடைய பிரச்சாரத்துடைய கண்டென்ட் ரொம்ப கிளியரா இருந்ததுங்க. இது வெறும் ஒரு தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. திஸ் இஸ் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. இது வெறும் ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கான ஒரு எலெக்ஷன் கிடையாது. இது மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம், நம்ம மண் மொழி மானம் சார்ந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை அவர் ஆரம்பத்திலேருந்தே எடுத்தாரு. அந்த நிலைப்பாடை தான் தொடர்ந்து போன எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் வரைக்கும் அதே நிலைப்பாடுல தான் இருக்கிறாரு. அந்த நிலைப்பாடுல எந்த ஒரு மாற்றமும் அவங்க காமிக்கல. பாஜகவை எதிர்க்கிற அந்த தீவிரத்திலையும் திமுகவும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி எந்த இடத்துலையுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, விட்டு கொடுக்கல. இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்ததுன்னா, இன்னொரு பக்கம் மாநிலத்துல கொண்டு வந்த நலத்திட்டங்கள், அது மூலமாக கிடைத்த வெற்றிகள், இல்ல அது மூலமாக கிடைத்த சாதனைகள். இப்ப நேத்து கூட பாருங்க, 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து 2வது முறையாக தமிழ்நாடு சாதித்திருக்கிறது. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்திய அளவுல வேற எந்த மாநிலமும் 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சியை எட்டல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில 2வது முறை இதை நம்ம சாதிச்சு காட்டிருக்கோம். நேஷனல் ஆவரேஜ் 7.4, நாம இன்னைக்கு 10.83 அப்படிங்கிறத காட்டுறோம். அப்போ 12 வருஷமா டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட அவங்களால இந்த வளர்ச்சியை காட்ட முடியல. இதற்கு முன்னால இருந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில நீங்க இணக்கமா போனீங்க, அவங்க தயவுல தான் எங்க ஆட்சி நடந்தது அப்படின்னு சொன்ன உங்களாலையும் அதை சாதிச்சு காட்ட முடியல. ஆனா ஒன்றிய அரசு இவ்வளோ இன்னல்கள் கொடுக்குறாங்க, நமக்கு கல்விக்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மதுரை எய்ம்ஸை கம்ப்ளீட் பண்ணலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதுரை மெட்ரோ கேட்குறோம், கோயம்புத்தூர் மெட்ரோ கேட்குறோம், ஹோசூருக்கு ஏர்போர்ட் கேட்குறோம், எதையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் தொகை அங்கே இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்க சொல்றாங்க. இல்லை, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இதெல்லாம் விரிவாக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது எப்படிங்க யூபியில் ஏர்போர்ட் தடுக்கி விழுந்தா ஏர்போர்ட் கட்ட முடியுது, அந்த ஏர்போர்ட் வேலையே செய்யாமல் அப்படியே இழுத்து மூடி வச்சிருக்காங்க. இதை விட கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்க நகரங்களுக்கு மெட்ரோ கொடுக்க முடியுது, ஏன் மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்க முடியல? இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டோம். மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாரையும் எல்லா நாளையும் ஏமாற்ற முடியாது. யூ கேனாட் ஃபூல் ஆல் தி பீப்புள் ஆல் த டைம் சொல்றாங்கல்ல.
அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தது. அதே அதிமுக நீங்க எடுத்து பாருங்களேன், அவங்களுடைய நிலைப்பாடுல ஆரம்பத்துல வந்து கூட்டணியில இல்லன்னு வெளியில வந்தாங்க. திரும்பியும் மறுபடியும் போய் ரகசியமா போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு எடப்பாடி இங்க வரதுக்குள்ள அங்க கூட்டணிய வந்து அமித்ஷா அனௌன்ஸ் பண்றாரு. இப்படி அவங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில இருந்த கட்சிகளே இன்னைக்கு திமுக பக்கம் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. எடப்பாடி அவர்கள் மட்டும் தான் பிரச்சார ஃபேஸா நீங்க பார்த்தீங்கன்னா, திமுக சைடுல எத்தனையோ மூத்த தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸ்டாலின் பண்ணாங்க, உதயநிதி பண்ணாரு, கனிமொழி அவங்க பண்ணாங்க, முக்கியமா ஆராசா பண்ணாரு. இப்படி நெறைய பேர் வந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த சைடு எடப்பாடிய தவிர வேற யாரும் ஒரு ப்ராமினன்ட் லீடர்ஸ் போய் பிரச்சாரம் பண்ணதா பெருசா நம்மளால வந்து சமூக வலைதளங்கள்ல செய்திகள்லயும் சரி பார்க்க முடியல. எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தேக்கம் இருந்தது. என்ன சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? அப்படிங்கிறத ஒரு ஒரு கையறு நிலையில தான் கடைசியில ஒரு டெஸ்பரேஷன்ல வந்து, "நான் தானேப்பா உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டேன். அதனால எனக்கு ஓட்டு போட்டுருங்க." அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்துட்டாரு. விஜயோடைய தாக்கம் ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்கு. புதிய புதிய வரவு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அவருக்குன்னு ஆன அந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அது மூலமாக ஒரு பெருவாரியான ஒரு வாக்கு வங்கிய இந்த தேர்தல் மூலமா அவர் கிரியேட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நெறைய பேருக்கு இருக்கு. ஒரு ஆல்டர்னேட்டிவா இப்ப திமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் தான் அப்படின்னு விஜய் பொசிஷன் பண்றாரு. டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் அவருடைய பொசிஷனிங்கா இருக்கு. டிஎம்கே தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏன்னு இங்க முதலமைச்சர் பொசிஷன் பண்ற மாதிரி டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு அவர் பொசிஷன் பண்றாரு. அப்போ இயல்பாகவே மக்களுக்கு என்ன தோணும்? அப்ப திமுகவுக்கு ஒரு மாற்று அப்படிங்கிறது இவ்வளவு நாள் அதிமுகவாக இருந்தது. இப்ப வந்து நமக்கு சாய்ஸ் இருக்கு. அதிமுகவா தாவேகாங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கு. அது ரெண்டுத்துல ஏதாவது அப்போ ஒரு கோர் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ திமுகவுக்கு போடவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்பவுமே திமுகவுக்கு போட மாட்டாங்க. ஓகே. திமுகவுக்கு ஐடியாலஜிக்கலா திமுகவோட அலைன் ஆனவங்க, உண்மையிலேயே மாநிலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு செக்ஷன் வந்து, அவங்க நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும், விஜய் போன்ற ஃபேக்டர்ஸ் வந்து அந்த திமுகவுடைய அந்த கோர் ஓட் பேங்க்ல இருந்து ஓட்டை எடுக்க முடியாது. ஸோ இந்த ஸ்விங் வோட்டர்ஸ் அண்ட் புதிய வோட்டர்ஸ், புதிய வாக்காளர்கள் பிளஸ் த ஸ்விங் வோட்டர்ஸ், ஸ்விங் வோட்டர்ஸ்ல ஓரளவுக்கு பெண்கள் பிளஸ் அந்த ஒரு 8-10% எப்பவுமே இருக்கும் தெரியுமா? திராவிட கட்சிகளே சரியில்ல, ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு பேசுவாங்க. ஆனா என்ன விதமான மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்ல ரொம்ப மேலோட்டமா நுனிப்புல் மேயற ஒரு வர்க்கமா இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய ஓட்ஸ் இதுதான் வந்து பெரும்பாலான ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸா எடுக்க முடியும். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு எதிரான பெரிய வெறுப்பு அலை அப்படிங்கிறது பெருசா நம்ம எங்கேயும் பார்க்க முடியல. பெரிய ஆதரவு அலை அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சிய பர்ஃபெக்ட்டா அழகா சேனலைஸ் பண்ணி, அதை வாக்காக மாற்றக்கூடிய ஒரு கடமை யார் கையில இருக்கு? எதிர்க்கட்சி கையில இருக்கு. அப்படிப்பட்ட எதிர்க்கட்சியா எடப்பாடி செயல்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி நோ. முதல் 3 வருஷம் இந்த ஆட்சியில அவர் உட்கட்சி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி, இவர் தனிப்பெரும் தலைவரா உருவெடுக்கிறதுக்கே அவருக்கு 3 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துலயும் அவங்களால எதுவுமே பெருசா பண்ண முடியல. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் மீண்டு வரதுக்குள்ள விஜய் களத்துல குதிச்சுட்டாரு. அவர் வந்து திமுக எதிர்ப்பை மேலும் கூர்மைப்படுத்தினாரு அப்படிங்கிறத நாம பார்க்க முடிஞ்சுது. ஸோ பெரிய அளவுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகும்பொழுது, அது 3 கார்னர்ட் ஃபைட், 4 கார்னர்ட் ஃபைட்டா இருந்தாலும் டெஃபினெட்லி ஐ திங்க் டிஎம்கே இஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் நானு. கண்டிப்பா திமுக கூட்டணி கடந்த முறை வாங்கினதை விட அதிகமான சீட்ஸ் ஜெயிச்சு கண்டிப்பா ஆட்சி அமைப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி கூட இருக்கிறவங்க, எடப்பாடி, விஜய் அவர்கள் எல்லாருமே 200க்கு மேற்பட்ட தொகுதிகள் நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற அவ்ளோ நம்பிக்கையா இருக்கிறப்போ, ஒரு பக்கம் மக்களுக்கு ஒருவேளை இவங்களும் ஜெயிச்சிருவாங்களோ? நம்மலாம் ஓட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிமுகல இருக்கிறவங்க ரொம்ப கார்டடா தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அடக்கி தான் வாசிக்கிறாங்க. தேர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து திமுக ஓட்டை விட அதிமுக ஓட்டை தான் அதிகம் வந்து விஜய் பிரிப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவங்க ரொம்ப கார்டடா இருக்காங்க. தாவேகாவினர் தான் வந்து ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க. அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து தேர்தல்ல இருக்கக்கூடிய எதார்த்தங்கள வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகல. அது மே 4ஆம் தேதி அந்த ரியாலிட்டி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரொம்ப பறக்கிறவங்கலாம் வந்து தரைய தொடுவாங்க. ஸோ அதனால அவங்களோட எந்தூசியாசம நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாருமே வந்து விஜய கொண்டு போய் அந்த சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்கிறாங்க. பட் எதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம கடந்த தேர்தல்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த எதார்த்தம் தான் இங்கேயும் இருக்கு. பெரிய விஜய் வேவும் ஒண்ணும் பெருசா இல்ல. 85% ஓட்ஸ் போல் ஆயிருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பக்கம் சொன்னாலும்,
அதற்கு காரணம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 25 லட்சம் வாக்குகள் தான் அதிகமா பதிவாயிருக்கு கடந்த தேர்தல்ல பார்க்கும் பொழுது. அது யதார்த்தமான ஒரு இன்க்ரீஸ். ஒவ்வொரு ஆண்டும் புதிய நெறைய பேர வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வோட்டர்ஸ் அவர்கள் வந்து வருவாங்க. அறிக்கை போட்டு கிளைம் பண்ணிக்கிறாரு. தாவேகாவோட வருகைக்கு அப்புறம் தான் இவ்ளோ மக்கள் வந்து இல்ல அவர் வந்திருக்காங்க. எல்லாமே அப்படிதாங்க கிளைம் பண்றாரு. அந்த அறிக்கையில வந்து அது மட்டும் இல்ல அவர் கிளைம் பண்ணது. பெண்கள், இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதே அவர் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து பெரியார், அம்பேத்கர்லாம் விட நான் தான் புரட்சி பண்ணி அரசியலே மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அவரு. பெண்கள், இளைஞர்கள்லாம் வந்து 100 வருட பாரம்பரியம் இருக்குங்க. தமிழ்நாட்டுடைய மொழிப்போர் வரலாறுலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகம் பெண்களும், இளைஞர்களும் தான் வந்து களத்துல நின்னு போராடி இருக்கிறாங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி இடையில வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து கொஞ்சம் இந்த இளைஞர்கள அரசியல் மயப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட நான் பல அ இடங்கள்ல வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கு. இங்க தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தாங்க தேவைப்படுது. எப்பவுமே ஒரு இமோஷனல் வைப்ரேஷன்ல, ஒரு வைப்ல வந்து அவங்க இருக்கிறாங்களே தவிர, அதை தாண்டி அரசியல் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாரி. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல யாருடைய படம் அதிக கலெக்ஷன் வருது, தீபாவளி, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆற படத்துல யாரு படம் அதிக கலெக்ஷன் பண்றது, அப்படிங்கிற மாரி தான் வந்து ஒரு தேர்தல பார்க்குறாங்க. எப்படியாவது கொண்டு போய் சிஎம் சார்ல உட்கார வச்சுட்டா, அதோட அந்த யுஃபோரியா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அத வந்து அவங்க வந்து அந்த 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 ஒரு ரேஷனல் திங்கிங் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்லவே இல்ல. இல்ல மேம் ஸோ இப்ப இந்த அதனால ம அ எல்லாமே 4ஆம் தேதி வந்து எல்லாமே பதப்பட்டுருவாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இல்ல நீங்க தாவேக்காவோட தொண்டர்கள் வந்து ஓவர் என்துவா இருக்குன்னு சொன்னீங்க. நம்மளாலயும் பார்க்க முடியுது. ஆனா இது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. முன்னாள் நீதிபதியும் கூட இப்ப நேத்துக்கு முன்னால வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு. அவரா வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து வெற்றி தோல்வி தேர்தல்ல சகஜம் அப்படின்ற மனப்பான்மைக்கு வரணும். வேற எதுவும் முடிவுகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இதத்தான் வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம ஓகே. சொல்லுவோம். நீங்க பொதுவாவே விஜயோடைய ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ், தாவேக்காவுடைய தொண்டர்கள், இல்ல தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்ககிட்ட ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் நீங்க என்ன பார்க்க முடியும்னா, விஜய்யுடைய வெற்றி தோல்விகள், விஜய்யுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தங்களுடைய பர்சனல் விஷயங்களா வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு விஜயா கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவர் சொன்னது அதனாலதான் உண்மையா? அதுதான் ஒவ்வொரு உண்மை. வீட்லயும் விஜய் இல்ல இருக்காங்க, விஜய் இல்ல இல்ல இருக்காங்க. அது உண்மைதான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு விஜயாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் விஜய் தோத்துட்டா அது தனக்கு ஏற்பட்ட தோல்வி அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா அது தனக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள இமோஷனலா, சைக்கலாஜிக்கலா பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஒரு உளவியல் ரீதியான அடிமைகளை வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இமோஷனல் சேவ்ஸ். திஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஃபாசிசம். அட்லீஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கி கூட்டத்துக்கு ஒரு ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கு. அத வச்சு அவங்க வந்து குரூம் பண்றாங்க. நாளடைவுல உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. எந்தவித ஐடியாலஜியும் இல்லாம, எந்தவித ஒரு கிரவுண்ட் இதுவும் இல்லாம, இவ்ளோ பேர உங்களால வந்து ஒரு ஒற்றை நபராக மூளைச்சலவை செய்து, அவர்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ள முடியுது அப்படின்னா, ஒரு எமோஷனல் ஸ்டேஜ்க்கு தள்ள முடியுது அப்படின்னா, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். விளைவுகள் எப்படி இருக்கும்னா, வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இத ரியலைஸ் பண்ணணும். இப்போ எல்லார்கிட்டயும் வந்து அவர் ரொம்ப சர்வசாதாரணமா மேடையில சொல்லிட்டு போயிட்டாருங்க. பிள்ளைங்களா உங்க வீட்ல கிண்டர் ஜாய்க்கு நீங்க அடம் பிடிக்கிற மாரியோ, அந்த இல்ல ஒரு கேள்விக்கு ட்ரெஸ் தான் இப்ப வாங்கணும், நகரலான்னு இருந்தேன். இல்ல நீங்க ஒரு சொல்லிட்டீங்க. டாய்க்கு அடம் பிடிக்கிற மாரியோ, நீங்க எப்படியாவது அடம் பிடிச்சு அழுது சக்சஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி, குழந்தைகள் மேல அந்த பாரத்த தள்ளி விட்டாரு. ஒரு நியாயமான ஒரு தலைவர், ஒரு நேர்மையான தலைவர்னா என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவேன்? அப்படிங்கிறத பேசியிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எப்படி நான் வழி நடத்தப் போறேன்? அதற்கான என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கேன்? அதெல்லாம் பேசியிருக்கணும். தேர்தல் அறிக்கையே இவங்க ஏப்ரல் 16ஆம் தேதிக்கோ, 17ஆம் தேதி தான் 16. வெளியிட்டாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில கூட நீங்க பார்த்தீங்கன்னா, திமுக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்ல மீட்டருக்கு மேல ரூ. 5 போட்டு தரேன், ரூ. 10 போட்டு தரேங்கிற மாரி இவங்க ரூ. 2000 குடுத்தா நான் ரூ. 2500 தரேன். இவங்க இலவசம் இங்க குடுத்தா நான் தமிழ்நாடு பூரா இலவசம் குடுக்குறேன் அப்படின்னு திமுகவுடைய அறிக்கைகள காப்பி அடிச்சு தான் இருந்ததே தவிர, சுயமாக சிந்திச்சு, அவுட் ஆஃப் த பாக்ஸா சிந்திச்சு, புதுசா பெருசா தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில எதுவும் புதுசா நம்மளுக்கு, "ஓ! இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யோசிச்சிருக்காரே! இது நல்லா இருக்கே! இவரோட தாட் ப்ராசஸ் நமக்கு பிடிச்சிருக்கே!" அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே அங்க இருக்கல. அப்ப மாற்றம்னு கிளைம் பண்ணக்கூடிய விஜய், எந்த விதமான மாற்றத்தை வந்து அரசியல் களத்துல காட்டப் போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரிவ்யூ, ஒரு ட்ரெய்லர் கூட அவர் காட்டல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது, ம் அந்த மாதிரி பேசுறதுக்கு பாலிசிஸ் இல்லாதவங்க தான் பஞ்ச் டயலாக் பேசுறது, இல்ல இந்த மாரி எமோஷனலா ட்ரிகர் பண்ணி பிளாக்மெயில் பண்றது அப்படிங்கிற வேலைய பண்ணுவாங்க. எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது. சோசியல் மீடியால அந்த வீடியோஸ் அந்த ஒரு குழந்தை அழுது,
ஒரு குழந்தை வந்து தாத்தா பாட்டியை மரியாதை இல்லாம பேசுது, இன்னொரு குழந்தை அம்மாவை அடிக்க போகுது, கையில அந்த ஒரு 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 அபரிமிதமான ஒரு கோபம் வருது. அவங்க அம்மா வந்து டிவி கேக்கு ஓட்டு போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பேசினா, இன்னொரு குழந்தை வந்து விஜய் தோத்துட்டாருன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அவங்க அம்மாவை வந்து டைரக்டா ப்ளேம் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி இமோஷனல் நீஜர்க் ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அச்சமாக இருக்கு. சோஷியல் மீடியா போனா இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்கங்க. பத்திரிகையாளர்கள், குறிப்பாக தாவேகாவை விமர்சனம் செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களாகட்டும், சமூக செயல்பாட்டாளர்களும் பேரை சொல்லி பேசுறாங்க. அண்ணா ஜெயிச்சிட்டாருன்னா கொண்டாட்டம் கூட ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் நம்ம தள்ளி போட்டுட்டு முதல்ல இவங்களெல்லாம் வச்சு செய்யணும், இவங்களுக்கெல்லாம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவங்களெல்லாம் அடிச்சு நாசம் பண்ணணும், இவங்களெல்லாம் காணாப்பணமாக்கணும், இப்படி பேசுறாங்கங்க. இது பயமா இருக்கு எனக்கு. அப்போ இது என்ன ஆகும்னா, நாளைக்கு இவர்கள் எதிர்பார்ப்பு, இவங்களோட இந்த ஓவர் எதிர்பார்ப்பு, பொதுவா படங்களுக்கே அது ஆகும். ஓவரா பயங்கர பில்டப் பண்ணி கடைசியில படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஃப்ளாப்பா அது மாறும். ஒரு சுமாரா இருக்கிற படம் கூட ஓவர் ஹைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுமாரா இருக்கக்கூடிய படம் கூட ரொம்ப மோசமான ஒரு ஃப்ளாப்புக்கு போகும். அந்த மாதிரி 4ஆம் தேதி இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வரல அப்படிங்கிற பட்சத்துல எத்தனை குழந்தைங்க வந்து தங்களை வந்து ஏதாவது விபரீதமா செஞ்சுக்குவாங்களோ, இல்ல எத்தனை பேர் கோவத்துல இவர் விஜயை விமர்சனம் பண்ணிட்டாரு, விஜய் அண்ணா தோக்குறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு அடுத்தவங்களை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அது வருத்தமா இருக்கு. இது மற்ற கட்சியில இல்லையான்னு கேட்டா மற்ற கட்சியிலயும் இருக்கு. திமுகலயும் இருக்கு, அதிமுகலயும் இந்த மாதிரி ரொம்ப எல்லை மீறி செயல்படக்கூடிய கண்மூடித்தனமான காடர்ஸ் எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. குழந்தைகள் அந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்களா? குழந்தைகள் இல்ல. இது குழந்தைகள் அப்படிங்கிறத இது பண்ணிடுங்க. இந்த தாவேக்கா அந்த சோ கால்டு தொண்டர் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையா சோசியல் மீடியால, அதெல்லாம் ரொம்ப வரம்பு மீறி, ரொம்ப எல்லை மீறி, ரொம்ப கொச்சையா பேசுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணிக்கை வந்து மற்ற கட்சிகள்லயும் இருக்கும். ஆனா மற்ற கட்சியில 100க்கு 10 பேர் அப்படி இருப்பான்னா இங்க 100க்கு 98 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுதான் வந்து நமக்கு பயத்தை ஏற்படுத்துது. அது சோஷியல் மீடியாவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணிடுறாங்க அப்படிங்கறதும் வருத்தமா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அவன் வந்து ஒரு எந்தவித ஒரு அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம அவன் பேசுறான். ஆனா உன்னுடைய டிஆர்பிக்காகவும் உன்னுடைய ரேட்டிங்காகவும் உன்னுடைய வணிகத்துக்காகவும் நீ அதை வந்து எடுத்து நீ வந்து ஒரு கிளிக் பேட் டைட்டில் போட்டு நீ சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் நீ வைரல் பண்ணும்பொழுது அதை ஒரு 10 பேர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு ட்ரெண்டா நான் பாக்குறேன். இப்போ இந்த விஷயங்கள் நீங்க சொன்னீங்க மேம், தாவேக்காவை எதிர் நிலைப்பாட்டில் வந்து பேசுறவங்களை வந்து அடிக்கணும் உதைக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசுனதை பார்க்க முடியுது. இதை வந்து தனி நபரா அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னு பார்க்கணுமா, இல்ல விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களை வந்து சரியா வழிபடுத்தலன்னு எடுத்துக்கணுமா? இல்ல தனி நபர் இல்லைங்க, எல்லாருமே ஒரு கல்ட் மென்டாலிட்டியில தானே சுத்திட்டு இருக்கிறாங்க. விஜய் தவறே செய்ய மாட்டார். ஒரு சாதாரணமா யோசிக்கக்கூடிய தொண்டன் வந்து எப்படி யோசிப்பான்னா, எனக்கு இந்த தலைவரை பிடிச்சிருக்கு, ஓகேவா, அவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, அவர்கிட்ட சில மைனஸும் இருக்கு, அது மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப எதிர்த்தரப்புல இருந்து ஒரு விமர்சனம்னு யாராவது ஒண்ணு வைக்கும் பொழுது ஆமாங்க அது மைனஸ் தான், ஆனா இது இப்படி இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிற அளவுக்கு அந்த பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க தாவேக்காவில் இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த மோட்லயே வரமாட்டாங்க. நீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் மிகவும் நல்லவர், விஜய் மிகவும் தூய்மையானவர், விஜய் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர், கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரேஞ்சில் அவரை வச்சிருக்கிறாங்க. விஜய் ஒரு மீட்பர். தமிழ்நாடு வந்து அப்படியே நாசமா போயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் தமிழ்நாடு வந்து நாசமா போயிட்டு இருக்கு, இது அப்படியே மீட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒற்றை மனிதர் விஜய் தான் அப்படிங்கிற அளவுக்கு. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷன்லாம் எடுத்து ஒருத்தன் வீடியோ போடுறான். என்ன நாஸ்ட்ரடாமஸ் என்னைக்கோ அப்படி என்ன இது எவ்வளோ அபத்தமா இருக்குல்ல, என்னைக்கோ எழுதி வச்சிருக்கிறாரு 2025 இந்தியாவை காப்பாற்ற ஒரு தலைவர் வருவாரு, ஒரு நடிகர் வருவாருன்னா என்னைக்கோ நாஸ்ட்ரடாமஸ் எழுதி வச்சுட்டாராம். எந்த அளவுக்கு போகுது பாருங்க. இது கூட பரவாயில்லைங்க, அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகையாளர், ஓகே, அவர் வந்து என்டிடிவி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்ல எல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு மார்த்தெட்டிக்க கூடியவர் என் கூட நேரடியாக இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆன ஒரு விஷயம்ல தந்தை டிவில ஒரு நேரடி விவாத நிகழ்ச்சியில நாங்க போய் கலந்துக்கிறோம். ஓகே, நானும் கலந்துக்கிறேன், அவரும் கலந்துக்கிறார். அவர் வந்து வெளிப்படையாக இதுல வந்து திமுக உடைய சதி தான் இருக்கு அப்படின்னு பேசினார். திமுக சதி பண்ணிட்டாங்க, உதயநிதி தான் ஏதோ சதி பண்ணி ஜனநாயகன் படத்தை வெளியில லீக் பண்ணிட்டாரு, அதுதான் வந்து இங்க ஒரு பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்னு பேசினார்.
நான் அந்த டிபேட்ல பேசும்பொழுது என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் திங்ஸ் ஆர் மோர் காமன். நாம மெடிசன்ல ஆஸ் அ டாக்டரே வந்து நான் ஒரு உண்மையா சொன்னேன் நான். அதாவது ஒருத்தர் வந்து சளி, இருமல்னு நம்ம கிட்ட வந்தாருன்னா, முதல்ல அவருக்கு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எடுத்த உடனே இது கேன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ண மாட்டோம், இல்லை ட்ரீட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் ஜனநாயகன் விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு படம் லீக் ஆகுதுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங் டேபிள்லையோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் நடந்திருக்கா, அது மூலமாக இது வெளியில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு, திமுக இதை வெளியிடுவதனால திமுகவுக்கு என்னங்க லாபம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த படமுமே திமுகவை தாக்கி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக விஜயோட தேர்தல் பிரச்சார வெஹிக்கிளா எடுக்கப்பட்ட ஒரு படம். ஓகே, அந்த படம் வெளியில வராததுக்கு சென்சார் போர்டு காரணம். சென்சார் போர்டு ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதுல திமுகவுக்கு எந்த ரோலுமே இல்ல. அப்படியே திமுக இதை லீக் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு படத்தை எதுக்குங்க திமுக லீக் பண்ணும்? ரெண்டாவது, உதயநிதியும் அதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேக்காவை இது ஆதரிக்கக்கூடிய இல்ல அதுதான் நான் இது சொல்லி முடிச்சிடுறேன். இது என்னன்றதுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ திமுக வந்து வெளியிடுறதுக்கு சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறதுக்கு திமுக பத்திக்காரங்க கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை விஜயே வேணுட்டே ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க விமர்சனம் வச்சாங்கல்ல, அதையுமே நான் மறுத்தேன் அந்த டிபேட்ல. நான் சொன்னேன், விஜயுமே அது பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 30 வருஷமா அவர் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. உதயநிதியும் 30 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய வாழ்வாதாரம், எத்தனை பேருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய குறுகிய கால அரசியல் லாபத்துக்காக விஜய் கூட இப்படி ஒரு செயலை வந்து அவர் செய்ய மாட்டாரு அப்படின்ற ரீதியில தான் நான் வந்து ஆர்கியூ பண்ணேன். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அவரால் கவுண்டர் கொடுக்க முடியல. உடனே என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? உங்களுக்கு அரசியலும் தெரியாது, உங்களுக்கு மருத்துவமும் தெரியாது அப்படின்னு தனிநபர் தாக்குதல்ல ஈடுபட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நெறியாளர் அதை குறுக்க புகுந்து அதை வந்து தவறு அப்படி நீங்க பேசக்கூடாது சொல்றாரு, அதை நீங்க தவறு, அதை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, தாவேக்காவை சேர்ந்த பெரும்பாலானவர்கள், நீங்க இப்போ ஃபெலிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அவரே இப்படிதான் இருக்கிறாரு. அவருடைய இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டே அவ்வளவுதான் இருக்கு. ஒரு தன்னுடைய யூடியூப் சேனல்ல உட்காந்து நான் ரிப்போர்ட்டரா இருக்கிற டைம்ல எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கள்ள ஓட்டு போட்டதை ஒரு பெருமையா பேசுறாரு. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு நேஷனல் மீடியால ஒர்க் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட், கள்ள ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு குற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதை குளோரிஃபை பண்ணி பெருமைப்படுத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களை எவ்வளவு தவற வழி நடத்துவீங்க. அப்ப இதை நாம விமர்சனம் பண்ணா உனக்கு அரசியலும் தெரியாது, உனக்கு மருத்துவமும் தெரியாது அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விமர்சனம். ஆனா இதைத்தான் தாவேக்கா பண்றாங்க. நீங்க எந்த டிபேட்ல போனாலும் சரி, இல்ல யார்கிட்ட நீங்க ஒரு நார்மலான ஒரு தரவுகள் ரீதியான கருத்தியல் ரீதியான ஒரு டிஸ்கஷன் நீங்க எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு அவங்க கிட்ட பதிலே இருக்காது. விஜய் ஏன் கரூருக்கு அக்கௌண்டபிளா இல்லை, விஜய் ஏன் கரூருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, பெரம்பூர்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கோலம் போட தெரிஞ்ச அவருக்கு ஏன் கரூருக்கு போய் அந்த 41 குடும்பங்களை சந்திக்க முடியல? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க கிட்ட பதில் கிடையாது. அந்த பதில் இல்லைன்னா உடனே அதைத்தான் இன்னைக்கு ஸ்பேஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எம்பரையும் சேர்த்து தான் விமர்சனம் பண்றாங்க. இவங்களெல்லாம் விட்டு வைக்க கூடாது, இவங்களெல்லாம் முதல்ல வச்சு செய்யணும் அப்படின்னு சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸா இருக்குங்க. அவங்களுக்கு அதுதான். விஜய் வந்து தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர், விஜயை யாரும் விமர்சனம் கூடாது அப்படிங்கிற ஒரு பெடஸ்டல்ல தூக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் அதே ஃபெலிக்ஸ் தான் பேசுறாரு. 25 லட்சம் பேர் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்து ஓட்டு போட்டாங்களாம். தாவேக்கா பட்டன், அதான் நீங்க யோசிச்சு பாருங்க, 25 லட்சம் பேர் 100 நாள்ல வந்திருக்கணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்திருக்கணுங்க? கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல ஒரு நாளைக்கு ஃபிளைட்டை பிடிச்சி வந்திருக்க மாட்டாமா? அது ஒரு பெரிய செய்தியா இருக்காதா சமூக ஊடகங்கள்ல அவ்வளவு பேர் வந்திருந்தாங்கன்னா? அதே மாதிரி எலக்ட்ரானிக் மெஷின்ல, ஓட்டிங் மெஷின்ல தாவேக்கா பட்டனை அழுத்தி பட்டனே உடஞ்சு போச்சான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எலெக்ஷன் ஓட்டிங் மெஷின்லாம் இவிஎம், நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு இந்த அடிப்படை கூட தெரியாதா? இவிஎம் ஓட்டிங் மெஷின் எல்லாம் முதல்ல ஒரு மார்க் ட்ரையல் வச்சு அதெல்லாம் சோதிச்சு தான் முதல்ல மெஷினே அனுப்புவாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் கிரேட் பட்டன்ஸ். இது நீங்க வந்து அதே மாதிரி ஒருத்தர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது 15 to 20 செகண்ட்ஸ் ஆகும் அடுத்தவர் போய் ஓட்டு போடுறதுக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ஆஃபீஸர் அதை ரிலீஸ் பண்ணாதான் அடுத்தவங்க ஓட்டு போட முடியும். இந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நீங்க உங்களுடைய உங்க கட்சியில உங்க தலைவரை பின்தொடரக்கூடியவர்களை நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீர்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ இவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தவறா வழி நடத்துறாங்க அப்படிங்கறதானே நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் வந்து ஆபத்தான ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயமும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சீமானே வந்து தாவேக்காக்கு விசில்ல தான் வந்து அழுத்திருக்காருன்னு அந்த வீடியோ எல்லாம் வந்து எப்படிங்க இது? அதுதான் நாங்க சொல்றேங்க, இதெல்லாம் தெரிஞ்சே பண்ற அயோக்கியத்தனம்ல. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை தான் ஃபெலிக்ஸ், ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் வந்து களத்துல பண்றாங்க.
அதுதான் வந்து இந்த இளைஞர்களை தவறாக வழி நடத்துது. இவங்க இப்படி ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு வந்து ஆதவர்ஜுனா முன்னால ஒரு ட்வீட்டை போட்டு மாட்டிக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போனாரு தெரியுமா? அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் போட்டார் தெரியுமா? ஒரு புரட்சி ஏற்பட போகுது அப்படின்னு. இப்ப நாளைக்கு ரிசல்ட் இவங்களுக்கு சாதகமா வரல, எதிரா வந்து களத்துல இறங்கி இவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைப்பாங்க. விஜயா ஆதவர்ஜுனா வருவாங்களா காப்பாத்துறதுக்கு? அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்ல அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துப்பாங்களா? கரூர் சம்பவத்துக்கே 41 பேர் செத்து போனதுக்கே எடுத்துக்காதவங்க இதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு எந்த நஷ்டமும் இல்லைங்க. இந்த தேர்தல் அவர் ஜெயிக்கலன்னா அவர் அடுத்தது படம் நடிக்க போயிடுவாரு. அவருக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்க ப்ரொடியூசர்ஸ் லைன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. 250 கோடி 300 கோடி அவர் பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வாங்கி பையில போட்டுக்கிட்டு அவர் போயிருவாருங்க. இவரை நம்பி களத்துக்கு வந்து வீட்டில் இருக்கிறவன் பொண்டாட்டி நகை பணம் எல்லாத்தையும் விற்று நிலத்தை விற்று தேர்தலில் நிற்கிறான், கேண்டிடேட்டாக நிற்கிறான்னு சீட்டை வாங்கி நின்று அவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கானால, அவனுடைய எதிர்காலம்லாம் என்ன? அதை பற்றி என்னைக்காவது விஜய் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கிறாரா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. ஒரு என்டையர் ஜெனரேஷனையும் வந்து ஒரு தவறான பாதையில கொண்டு செல்றாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். அந்த வருத்தத்துடைய வெளிப்பாடு தான் சில நேரங்கள்ல நம்மளால பொறுக்க முடியாம நம்ம திட்டிடுறோம். எனக்கு அப்புறம் ஒரு ஒரு அந்த அந்த நேரத்துக்கு நம்ம அந்த உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் நமக்கு தோணும், நம்ம திட்டிட்டோம், பட் இருந்தாலும் பாவம் அந்த பசங்களையும் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்கள அப்படி மூளைச்சலவை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்கள அதுலேருந்து மீட்டு இனி வரக்கூடிய அரசு அதை வந்து ஒரு முழு முயற்சியாக எடுத்து குழந்தைகள் ஆரம்பிச்சு இந்த இளைஞர்கள் வரைக்கும் எல்லாரையும் அரசியல் மயப்படுத்தணும். அவங்களுக்கு நம்ம வரலாறே என்னன்னு தெரியலங்க. இடுப்புல கட்டியிருந்த துண்டை தோல்ல போடுறதுக்கு ஒரு பெரிய அரசியல் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். செருப்பு போடாத கால் செருப்பு போடுறதுக்கு ஒரு பெரிய அரசியல் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். மாறாப்பு போடுறதுக்கு ஒரு பெரிய அரசியல் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கோவில்ல இருந்து கொடிமரத்துக்கு 700 அடி இந்த பக்கம் நிக்கணுமா அப்படின்னு சொன்னவான்னு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு நீண்ட நெடிய அரசியல் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே கஷ்டப்பட்டு போராடி நமக்கு கிடைச்சிருக்கு. அதை திராவிட இயக்கம் தான் முன்னாடி நின்று நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. அதுல திமுகவுடைய பங்கு இன்றி அமையாதது. அதுதாங்க மாற்றம் மாற்றம் மாற்றம்னு பேசுறாங்கல்ல, ஒரு சேஞ்ச் வேணும்னு பேசுறாங்கல்ல, அதுதாங்க உண்மையான சேஞ்ச். அப்படிப்பட்ட மாற்றங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியவே இல்லை. அந்த மாற்றங்கள் இவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டதுனால அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் பிறந்து எல்லாருமே ஒரு 18-20 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா இந்த 20 வருஷத்துல நம்ம கல்வியில எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கோம். மற்ற மாநிலங்கள்ல போய் பார்த்தாதான், நீங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ்கோ மத்திய பிரதேஷ்கோ பீகாருக்கோ போய் பாருங்க. அப்பதான் வந்து தமிழ்நாட்டுடைய அருமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க எல்லாமே உங்களுக்கு கல்வி ஆகட்டும், சுகாதாரமாகட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுது இல்ல. ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதோட வேல்யூ தெரியாது. உங்க பாட்டம் முப்பாட்டம்லாம் அதுக்கு எவ்வளவு போராடி இருக்காங்க அப்படிங்கிற அந்த வரலாறு தெரிஞ்சா நீங்க இவ்வளவு வெட்டேத்தியா பேச மாட்டீங்க. இல்ல, அவங்களுக்கு தெரியாம போனதுக்கான காரணம் ஒரு வகையில அந்த விஷயங்களை செஞ்ச அந்த கட்சிகள் இத அவேர்னஸ் பண்ணல. கண்டிப்பா அது வந்து இல்ல, சோசியல் மீடியாவுடைய தாக்கம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அத வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதை வந்து ஏர்லியா கிராஸ் பண்றதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு தோணுது. சரி, நீங்க பெரியாரோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மிங்க. அவங்களுக்கு 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும். 2 நிமிஷம் தான் அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன். அந்த ரீல் எவ்வளவு நிமிஷமோ அதுதாங்க அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ ஒரு 2 நிமிஷத்துல பெரியாருடைய ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாதா நம்மளால? அம்பேத்கரோட ஒரு விஷனை கொண்டு போய் சேர்க்க முடியாதா? நம்மளால முடியும். அப்போ நாம வந்து அவங்கள தற்குறிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனாலயோ இல்ல அவங்கள வந்து நம்ம விமர்சனம் பண்ணி அவங்கள மட்டம் தட்டுறதுனாலயோ இந்த பிரச்சனை சால்வ் ஆக போறது கிடையாது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய திங்கிங் ப்ராசஸும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. திராவிட கட்சிகளை நம்பக்கூடியவங்க, திராவிட கட்சிகள் ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டு ஒரு பாலிடிக்ஸை வந்து கையில் எடுக்கிறவங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ், மக்களை போய் அப்ரோச் பண்ணணும், மக்களுக்கான நலத்திட்டங்கள் பண்ணணும், மக்கள்கிட்ட அதை போய் கொண்டு போய் சேர்க்கணும், இதெல்லாம் வந்து கையில் எடுக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ட்ரெடிஷன். இது வந்து காலப்போக்கில் இதுதான் வந்து எஃபெக்டிவா இருந்திருக்கு. அதுதான் தமிழ்நாட்டை இவ்வளவு தூரம் முன்னேற்றி இருக்கு. ஆனா இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களோட தாட் ப்ராசஸ், நீங்க ஒரு 15 நிமிஷம் மேடையில பேசணும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கல. நீங்க 2 நிமிஷம் தான் பேசணும். ஆனா அந்த 2 நிமிஷத்துல நீங்க அந்த 15 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயங்களை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் அடாப்ட் பண்ணிக்கணும். அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க அதை அடாப்ட் பண்ணிக்கணும். அதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கணும். முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான்லாம் ஸ்கூல்ல இருக்கும்போது, நீங்கெல்லாம் படிக்கும்போது எப்படின்னு தெரியாது. நான் ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் ஹிஸ்டரி தனியா இருக்கும், சிவிக்ஸ் தனியா இருக்கும் சப்ஜெக்ட்.
பார்த்துருக்கீங்களா? சிவிக்ஸுங்கிறது தனியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுல வந்து கான்ஸ்டியூஷன்னா என்ன? என்ன ஒரு அரசு அப்படிங்கிறது எப்படி செயல்படும்? அரசுல எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்? அமைச்சர்களுக்கு என்ன வேலை? எம்எல்ஏக்கு என்ன வேலை? ஒரு கவுன்சிலருக்கு என்ன வேலை? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன வேலை? இதெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்கங்க. அப்போ ஒரு 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 ரியாலிட்டி நமக்கு தெரியும். ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு ஒரு இடத்துல வந்து பாலிசி மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பியூரோக்ரசின்னு ஒண்ணு இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள்னு இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸ் தான் ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். இத வழி நடத்துறதுக்கு ஒரு ஜுடிஷியரி இருக்கு. மீடியா இருக்கு. இத வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லை மீறி எந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப எதேச்சை அதிகாரமா போகாம இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஜுடிஷியரி, ஒரு மீடியா இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த எதார்த்தம் நமக்கு தெரியும். இந்த எதார்த்தமே இந்த பசங்களுக்கு தெரியலையே. இன்னைக்கு நீங்க பாருங்க, அமைச்சரவை பட்டியல்லாம் வெளியிடுறாங்க. எவ்வளோ தொகுதி இருக்குன்னு கூட பாதி பேருக்கு தெரியல. 234ங்கிறத 256ன்னு சொல்றாங்க. ஓசூர் தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் அவர் ஓசூருக்கு கொண்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓசூர் தமிழ்நாட்டுல இருக்குங்கிறதே இந்த குழந்தைங்களுக்கு தெரியல. எத்தனை தொகுதிகளை ஜெயிச்சு வெற்றி பெறுவார்னா 30 தொகுதிகள்லாம் ஜெயிப்பாரு ஆ, அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு அது புரிதல் இல்லைன்றது நமக்கு தெரியுதுல்ல. அப்ப நீங்க போய் எடுத்த எடுப்புலயே நீ தற்குறி, உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அவனை மட்டம் தட்டினீங்கன்னா, அவன் பிரெயின் டோட்டலா ஷட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அது அவனை போய் ரீச் ஆகாது. நீங்க முதல்ல அவங்கள நாம வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு சீரியஸ்லி ரீகன்சிடர் த வே வி லுக் அட் டிவிகே ஆர் விஜய் ஃபாலோவர்ஸ். அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க வழியில போய் தான் அவங்க மனசை மாற்ற முடியுமே தவிர, அவங்கள வந்து எதிரிகளா பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதற்கான முயற்சிகளை வந்து அரசாங்கம் எடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்ல திரும்ப கொண்டு வாங்க, சிவிக்ஸ் கொண்டு வாங்க. மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும். முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ். நான் எங்க ஏஜ்ல இருக்கிறவங்க ஸ்கூல்ல படிச்சவங்களுக்குலாம் தெரியும். அதுல வந்து நீதி கதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க, நன்னெறிகள் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி நம்ம இருக்கணும், பல்வேறு ஒரு வேற்றுமையில் ஒற்றுமைனா என்ன, பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க, பல்வேறு கலாச்சார பின்புலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி ஒற்றுமையா இருக்கணும், சகோதரத்துவத்தோட இருக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, பொது சொத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தெரியல இந்த குழந்தைங்களுக்கு. நாம தானே சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அதற்கான ஒரு முயற்சியை அடுத்த ஆட்சிக்கு வரும்போது திமுக அரசு கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையாவே இந்த காணொலி மூலமா கண்டிப்பா இது பார்த்தாங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். இப்போ விஜய் அவர்களை வந்து கடவுளா பார்க்குற மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா விஜய் அவர்களே வந்து கோவிலா வந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நேத்து திருச்செந்தூர் போறாரு, இன்னைக்கு ஷீரடி மகாராஷ்டிரா வந்து போயிட்டு கடவுளை வந்து வழிபடுறத பார்க்க முடியுது. என்ன வேண்டுதலா இருக்கும்? எதுக்கு தொடர்ந்து கோயில்களுக்கா போயிட்டு இருக்காரு? கோவிலுக்கு போறது வந்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேங்க. ஒவ்வொரு தனிநபருடைய விருப்பு வெறுப்பு. அவர் வந்து சர்ச்சுக்கு போனா என்ன, அவர் கோவிலுக்கு போனான்னா, இல்ல அவர் மசூதிக்கும் போறாருன்னா அதை வந்து நான் ஓகே, அதை வந்து நீங்க அதை ரொம்ப கிரிட்டிக்கல் ஐயோட பார்க்காம நீங்க மேலோட்டமா நீங்க அதை பார்க்கும்போது எல்லா மதத்தையும் வந்து அவர் ஏத்துக்கிறாரு, மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், மதச்சார்பற்றவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அப்படி ஒரு கண்ணோட்டத்தோட அவரை ஃபாலோ பண்றவங்க பார்ப்பாங்க. அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. பட் ஆனா நமக்கு வந்து அரசியல் ரீதியாக இதை வந்து பார்க்கும் பொழுது நமக்கு சில கேள்விகள் வருது. ஒண்ணு என்னன்னா, அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ இல்ல அவருடைய பக்தியோ நான் விமர்சனம் பண்ணல. அது அவருடைய தனிப்பட்ட சாய்ஸ். அவர் திருச்செந்தூருக்கு போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேளாங்கண்ணிக்கு போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போறவ தான், எல்லாத்தையும் நான் பார்க்கறவ தான். கடவுள் நம்பிக்கை இருக்கிறதையும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 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 மாரல் ஆங்கரா வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அது தப்பில்லை. அந்த கடவுள் நம்பிக்கையை கண்மூடித்தனமாக போய் அது பிற்போக்குத்தனத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னா அங்கதான் நம்ம வந்து கேள்வி கேட்போம். அது அந்த அந்த அதுல நம்ம விமர்சனங்கள் வைப்போம். நீங்க போய் வந்து வெளிப்படையா அந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னா எத்தனையோ பேர் பண்றாங்கங்க, எத்தனையோ அரசியல். இப்போ விஜய் கோவிலுக்கு போன அதே காலகட்டத்துல அதிமுக தலைவர்கள் எத்தனையோ பேர் கோவிலுக்கு போனாங்க. எல்லாரும் தான் போறாங்க, எல்லா கட்சியிலையும். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்போ பிடிஆர் போறது இல்லையா, இல்ல துர்காமா போறது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப விளக்கெண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம கேட்கணும் என்னன்னா, நீங்கள் மூட நம்பிக்கைகளை இப்படி வெளிப்படையாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து மூட்டி போட்டு நடக்கிறது, இல்லை நீங்கள் இவங்க மாநாடு நடக்கும்போது கூட மழை வரக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ தேங்காய் உருட்டி பூஜையெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம வெளியில் வந்தது நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் உங்க தனிப்பட்ட உரிமை. ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு பெரியார் எங்க கொள்கை தலைவர், அம்பேத்கர் எங்க கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. அதுல வந்து நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்தார் பெரியார்.
பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு ஏன் சொன்னாரு? இப்ப பெரியாரே சொல்லியிருக்கிறார்ல, இப்ப நாளைக்கு கடவுள் இருந்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருவேன் நானு. அப்போ பெரியாருடைய கடவுள் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையில கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி மூட நம்பிக்கைகளை மக்களுடைய மனசுக்குள்ள விதைச்சு அவங்கள சிந்திக்க விடாம பண்ணிட்டாருங்க. அப்ப சிந்திங்க அப்படின்னு சொன்னாரு. இதே தான் அம்பேத்கரும் சொன்னாரு. கடவுளுங்கிற ஒரு பெயரை பயன்படுத்தி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சமூகம் அப்படிங்கிற ஒரு ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, இந்த ஏற்றத்தாழ்வுகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு கடவுளை ஒரு ஆயுதமாக அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கடவுள் வந்து எதிர்த்தாரு. அதுவும் குறிப்பாக இந்து மதத்துல தான் இது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க எதிர்த்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து நீங்க கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூரசம்ஹாரம் பண்ண போனேன், நான் வந்து வேண்டுதல் பண்ண போனேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அபத்தமா இருக்கு. சூரசம்ஹாரம் திமுகவை எதிர்த்து எத்தனையோ தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதால ஆரம்பிச்சு டிடிவி தினகரன்லேருந்து எடப்பாடி வரைக்கும் எத்தனையோ பேர் சூரசம்ஹாரம் பண்ணிட்டாங்க. சூரசம்ஹாரம் பண்ணவங்களாம் என்ன ஆனாங்க, திமுக இன்னும் எப்படி கன்னா நிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால முருகனே வந்து ஏதாவது மாத்தினாதான் தேர்தல் களம் மாறக்கூடும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கையை நேரா திருச்செந்தூர்ல போய் முருகன் கிட்ட வச்சாரோ என்னமோ, எப்பா ப்ளீஸ் கொஞ்சம் வேலை தூக்கிட்டு கீழே இறங்கி வந்து தேர்தலில் இவிஎம் பட்டன் கிட்டன்லாம் ஏதாவது கொஞ்சம் பண்ணி ஏதாவது மாற்றி விடுங்க அப்படின்னு முருகன் கிட்ட கோரிக்கை வச்சாரா, இல்லை இவருடைய மேலிடத்துல கோரிக்கை வச்சாரா என்னன்னு நமக்கு தெரியாது. முருகனே வந்து ஏதாவது முயற்சி பண்ணா தேர்தல் இதை வந்து மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாலும் மக்கள் தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. இங்க மக்கள் தாங்க கடவுள். ஒரு ஜனநாயகத்துல மக்கள் தான் கடவுள். மக்கள் என்ன முடிவு கொடுத்துருக்காங்களோ அதற்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.